உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தடம் 360 இன்று நம்முடன் இருப்பவர் பத்திரிகையாளர் திரு விஸ்வா விஸ்வநாத் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் திரிகேஷ். ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம். ஸோ அது தொடர்பாக தான் மறுபடியும் இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது தொடர்பா அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் மேதகு தொடர்புல அதாவது சில விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு. அது ரொம்ப தவறுதலா சித்தரிக்கப்பட்டு பேசப்பட்டு இருந்துச்சு. அது தொடர்பா நம்ம பேசியிருந்தோம். இப்போ அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டிருக்காரு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வார்த்தை பிறழ்வு ஏற்பட்டுருச்சு. ஸோ நான் வந்து தவறுதலா பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மன்னிப்புங்கிற மாதிரி எந்த இடத்துலையும் சொல்லல, வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து? அந்த அறிக்கையை நம்ம பார்த்தோம். உரை பிறழ்வு அப்படிங்கிற ஒரு தமிழ் சொற்களை பயன்படுத்தி இருக்காரு அவரு. ஆஹ் அவர் பேசிய உரையில பிறழ்வு ஏற்பட்டு விட்டதாக குறிப்பிடுறார். இது இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் பங்கேற்றிருக்கக்கூடிய, செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, மேடை பேச்சுகளில் சிறந்தவரான, அதே போல முனைவர் பட்டம் பெற்ற தொல் திருமாவளவன் அவர்கள் உரையில் பிறழ்வு ஏற்பட்டு விட்டது என்று கூறுவது முதலில் அதிர்ச்சி அளிக்கிறது. காரணம் என்னன்னா, அவருக்கு உரையில் பிறழ்வு ஏற்பட்டதாக நாம் கருதவில்லை. அவரது கொள்கையில் ஏற்பட்ட பிறழ்வுதான் அவரை வந்து இப்படியெல்லாம் பேச வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, 2002ஆம் ஆண்டு, 2004ஆம் ஆண்டு ஆகிய 2 முறை நாம் தாயகத்திற்கு சென்றதாகவும் தலைவரை சந்தித்ததாகவும் அவரே குறிப்பிட்டிருக்கார். அதன் பிறகு 2026 வரையிலும் அவருடைய தமிழ் தேசிய, தமிழர் நலனுக்கான, தமிழரை முன்னிலைப்படுத்தி, தமிழை முன்னிலைப்படுத்திய அவருடைய நகர்வுகள் எப்படிப்பட்டதாக இருந்தன அப்படின்னு அவருடைய பின்னோக்கி நம்ம பார்க்கும் பொழுது 2009 காலகட்டத்திலேயே அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இடம் மாறுகிறார். அதுவரையிலும் அவர் வந்து தமிழர் விடுதலை, அவருடைய இயக்கத்துக்கே பேர் வந்து விடுதலை சிறுத்தைகள்னு வச்சிருக்காரு அவர். அப்ப அவர் எதனுடைய செல்வாக்கினால் அந்த பெயர் தாக்கம் செல்வாக்கு எதனால் அப்படின்னா நம்முடைய பேரியக்கத்தினுடைய அந்த செல்வாக்குல தான் வச்சிருக்காரு அப்படின்னு தெரியுது. ஆனால் ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு போவதற்கு அதுக்கு முன்னதாக தாம் தமக்கு அதிகாரம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அவருடைய எண்ணத்தை நம் தவறே சொல்லல. தாராளமாக அவர் செய்யட்டும். ஆனால் நம்முடைய கேள்விகளும் நம்முடைய குழப்பங்களும் என்னன்னு வந்து பார்த்தா, நீங்கள் தமிழ் தேசியவாதியாக இருந்தால் தமிழ் தேசியவாதியாகவே இருங்க. நீங்கள் அல்லது திராவிட இயக்கங்களோடு இணைந்து நின்று கொண்டு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொண்டு அரசியல் செய்வதாக இருந்தால் அவர்களோட இருங்க. அல்லது இந்திய தேசியத்தினுடைய அரசியலை கையில் எடுத்தால் அதிலேயே இருங்க. அல்லது தலித்தியம் தான் என்னுடைய அரசியல் என்று இருந்தால் அதிலேயே இருங்க. அப்போ நம்ம அதைத்தான் சொல்றோம். நீங்கள் நீங்களாக இருங்கன்னு சொல்றோமே தவிர, எதற்காகவும் நீங்கள் இங்கு ஒரு கால் அங்கு ஒரு கால் வைக்காதீங்கன்னு சொல்றோம். நீங்கள் அவ்வாறு வைப்பதினால் ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களும் குழப்பம் அடைகிறார்கள். பல வேளைகளில் அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை, எண்ணங்களை நேராக கொண்டு செல்ல முடியாமல் தட்டு தடுமாறக்கூடிய நிலையை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் என்பதுதான் நாம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. ஒரு புறம் வந்து நான் தலித்தியம் தான் என்னுடைய அடிப்படை அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு புறம் திராவிடம் தான் என்னுடைய அடிப்படை, திராவிடத்தை நான் உடும்புப்பிடியாக பிடித்திருக்கிறேன், இதன் காரணமாகத்தான். காரணம் சாதி ஒழிப்பு. இப்போ ஈவே ராமசாமி வந்து திரும்ப திரும்ப பெரியார் ராமசாமி ஒன்ன சொல்லுவார். நான் ஏன் கடவுளை வெறுக்கிறேன் என்றால், கடவுள் மீது எனக்கு வெறுப்பு இல்லை. ஆனால் கடவுளை அர்ச்சிக்கக்கூடிய, பூசை செய்யக்கூடிய அந்த பூசாரி அவர் சாதி எண்ணத்தோடு இருக்கிறார், அதனால் நான் கடவுளை வெறுக்கிறேன். உலகத்திலே இல்லாத ஒரு பிலாசபியை வந்து பெரியார் ராமசாமி வச்சார். ஆனா அன்னைக்கு வந்து மக்களுக்கு அது வந்து அதோட உள்நோக்கம் புரியல. அதனால சரி கண்மூடித்தனமா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இன்று வந்து கடவுள் மறுப்பு என்பது, பெரியார் ராமசாமி கடவுள் மறுப்பு என்பது தோற்று போயிடுச்சு. காரணம் என்னன்னா, அது தெளிவு இல்லை என்பதால் தான் அது தோற்று போயிடுச்சுன்னு சொல்ல வரோம். அதுக்குள்ள நம்ம வாதங்களுக்கு நம்ம போகல. அப்ப நம்ம ஒரு கொள்கையை வைக்கும் பொழுது ஏன் எதிர்க்கிறோம்? நான் பிராமணனை அல்லது பார்ப்பனனை இவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் எதிர்க்கிறேன் என்பதற்கு தெளிவான நேரடியான வரையறை வச்சிருந்தால் அது ஒருவேளை வெற்றி பெற்றிருக்கலாம். மாறாக நான் கடவுளை வெறுப்பதற்கு காரணம் கடவுளை அர்ச்சிக்கக்கூடிய அந்த பார்ப்பானை வெறுக்கிறேன் என்று அவர் சொன்னார். அதுதான் அதே போலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போது திருமாவளவன் அவர்கள் சொல்றார், நான் தமிழன், நான் தமிழ் மக்களுக்காக பாடுபடுகிறேன், ஆனால் இந்த பெரியாரை நான் வந்து விட்டுவிட மாட்டேன், பெரியார் இல்லாத விடுதலையே கிடையாது என்பதாக சொல்லிக்கொண்டு, நான் எங்களுடைய விடுதலை திருத்திகள் இயக்கமே பெரியாரிய இயக்கம் தான், திமுக அதிமுகவே நீங்கள் அவர்கள் கைவிட்டு விட்டாலும் கூட பெரியாரை நாங்கள் கைவிட மாட்டோம், எங்களுடைய இது திராவிட இயக்கம்னு மேடையில அதே மேடையில முழங்கிவிட்டு, அந்த மேடையிலேயே நீங்கள் வந்து தமிழ் தேசிய தலைவரை, மேதகு தலைவர் அவர்களுடைய திருமணத்தை பற்றி ஒரு மிக தவறான, யாருமே எதிரி கூட சொல்லாத, இதுவரையிலும் சிங்களவன் ஒருவன் கூட தலைவருடைய இந்த கேரக்டர் அசாசினேஷன் செய்தது கிடையாது.
அப்படிப்பட்ட கண்டிப்பா. ஒரு தவறான பிறழ்வான ஒன்றை சொல்லிக் கொடுத்து உரை பிறழ்வு ஏற்பட்டு விட்டது, கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு உரை பிறழ்வு ஏற்பட்டு விட்டது என்று சொல்வது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. இல்ல அதுல ஏனென்றால் அதான் தமிழ்நாட்டு உரைப்பிறழ்வு மக்களுக்கு கூட அரசியல் ஏற்படுறதுக்கான தெரியாதுங்க. அந்த இடத்துல எப்படி உரைப்பிறழ்வு ஏற்படும்? தெளிவா ஒரு விஷயத்த அவரு முன் வைக்கிறாரு. அவரு அடிக்கோல் காட்டி காமிக்கிறாரு. அது எப்படி உரைப்பிறழ்வுன்னு நம்ம எடுத்துக்க முடியும்? அவர் மிக முக்கியமா இந்த 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 அறிக்கையிலே நீங்க பாருங்க, மேதகு தலைவர் அவர்கள் சொல்லித்தான் இங்கே திராவிடத்தையும் பெரியாரியத்தையும் எதிர்க்கிறார்கள் சிலர். அதை நான் அப்படி இல்லை என்று சொல்வதற்காகத்தான் இதை சொன்னேன்றார். ஆக்சுவலா அது உரைப்பிறழ்வு அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அவர் தெளிவா ஒரு விஷயத்த பேசுறாரு. இதுதான் நடந்துச்சு. தலைவரே அதாவது மேதகு அவர்களே என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. அது எப்படி உரைப்பிறழ்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும்? இது நிச்சயமாக ஒரே பிறழ்வு கிடையாது. அவருடைய கொள்கையில் ஏற்பட்ட பிறழ்வா தான் நம்ம தொடக்கத்திலேயே சொன்னதை போல தான் சொல்றேன். காரணம் எந்த இடத்தில் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பது ஒரு ஒரு வரைமுறை இருக்கிறது. நீங்க எந்த மேடையில எத பேசணும். முதல்ல அந்த மேடையே தொல் திருமாவளவனுக்கு தகுதியான மேடையே கிடையாது. காரணம் என்னன்னா, இன்று அரசியல் போக்கு எப்படி போயிட்டு இருக்கு. ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் நிச்சயமாக வாக்கு வங்கி கிடையாது. நீங்க ஈரோட்டிலேயே நீங்க பார்த்த பொழுது, அந்த தேர்தல் கடந்த இடைத்தேர்தல்ல அவருக்கு அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்களுக்கு ஈரோட்டிலேயே உங்களுக்கு அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்கல. எதிர்த்து குரல் கொடுத்த எதிர்த்து பேசிய நாம் தமிழர் கட்சி நல்ல வாக்குகளை பெற்றது. எனவே அவர் வாக்கு வங்கி கிடையாது. பிறகு எதற்காக நீங்கள் இந்த மேடையில் திருமாவளவன் அவர்கள் மேதகு தலைவரை இழுத்து பேச வேண்டும் என்பதில் அதுதான் இப்ப மிக முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. திருமாவளவன் அவர்களுக்கு பேச தெரியாமலோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது பிறழ்வாக தவறுதலாக பேசிவிட்டார் என்று யாருமே நம்ப முடியாது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக மிகச்சிறந்த பேச்சாளர் அவர். மேடையில் எதை எங்கே பேச வேண்டும் என்பதெல்லாம் அறியாதவர் அல்ல. அதிலும் மேதகு தலைவரை பற்றி பேசுகிறோம் என்கிற போது டபுள் கான்சியஸா எல்லாமே இருக்கும். ஒவ்வொருவரும் உலக அளவில் எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா அதை பற்றி நினைக்கும் போதே கவனமாக நினைக்க வேண்டும் என்பதுதான் உலக அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் யாராலும் கணிக்கப்பட முடியாத, யாராலும் எடை போட முடியாத ஒரு பேராளுமை மேதகு தலைவர் அவர்கள். ஆக நீங்க கண்டிப்பா. அவரை பற்றி பேசும்பொழுது, அது உலகறிந்து அவரை பற்றி பேசும்பொழுது, நான் பிறழ்வாக பேசிவிட்டேன், தவறுதலாக பேசிவிட்டேன் என்று திருமாவளவன் சொல்வது சப்பைக்கட்டு அப்படின்னு தான் நான் தெளிவா சொல்றேன். ஏனென்றால் நாங்கள் இதுவரையிலும் கண்மூடி விழித்து மயங்கி கிடந்தது போதும் என்று எண்ணுகிறோம். நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ஒருபுறம் தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தாயகம் வாழ்க என்று சொல்வது. இன்னொரு புறம் நான் எங்களுடைய குடிமக்களை காப்பாற்றுவதற்காக எனக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு யார் அழித்தார்களோ, யார் ஒட்டுமொத்தமாக 30 ஆண்டு கால அந்த போரை அழித்தார்களோ, யார் 1.5 லட்சம் பேர் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தார்களோ, அந்த காங்கிரஸ் கட்சியோடும் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த திமுகவோடும் கூட்டணி அமைத்துக் கொண்டு அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கிக் கொண்டு அந்த அரசியல் ஆதாயத்தை சுவைத்துக் கொண்டே நீங்கள் இப்படிப்பட்ட விளையாட்டுகளை எதற்காக விளையாட வேண்டும்? அதுதான் இப்ப கண்டிப்பா. கேள்வி. எனவே திருமாவளவன் அவர்கள் பிறழ்வாக சொல்லிவிட்டார், அது தவறுதலாக சொல்லிவிட்டார் என்று அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மையில் அவர் அப்படி பேசியிருக்கவே கூடாது என்கிற அடிப்படையில் தான் நாம் நிற்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா. அதே மாரி வர இருக்கும் மே 17 அன்று அவர் தலைவர் மேதகு அவர்களுக்கு விலக்கேற்றப் போவதாகவும், அதே மாரி தமிழர் எழுச்சி மாநாட்டை நடத்தப் போவதாகவும் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடத்தப் போறதாகவும் அறிவிச்சிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்து? நீங்க எப்படின்னு பார்த்தா இது பீட்சாவுக்கு தயிர் சாதம் கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிற மாரி தான் இருக்கு. நீங்கள் மணியர் சினையா சொல்லுவாங்க, கருவாட்டு சாம்பார் என்பதைப் போல. நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் 2 முறை நாங்கள் மாநாடு நடத்திவிட்டோம். தாயகத்திற்கான ஆதரவு மாநாடு நடத்தினோம். அதே போல நாங்கள் எத்தனை எல்லாம் பாடுபட்டிருக்கோம். தலைவர் எங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார். இப்படி 2009ற்கு முன்பு வரையிலும் இப்படி சொல்லிக் கொள்வதற்கு நூற்றுக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நாங்கள் இயக்கத்துக்காக அதை செய்தோம். தலைவருக்காக அதை செய்தோம் என்று 2009க்கு முந்தைய காலகட்டம் வரையிலும் இவர்கள் செய்ததை எல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு என்ன 2009க்கு பிறகு எங்க போனீங்க நீங்க? 2009க்கு பிறகு அங்க என்ன 2009ஓடு எல்லாம் சுபிட்சம் நடந்து விட்டதா? எல்லா மக்களுக்கும் அங்கு விடுதலை கிடைத்து விட்டதா? என்னோட இல்லை. கேள்வி கூட அதுதான். 2009 17 வருஷமா அவங்க எங்க போனாங்க? இன்னமும் மேதகு ஆ அவர்கள் ஸ்டில் அலைவ் அதான் இன்னும் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு பெரும் கூட்டம் இருக்காங்க. சோ அந்த நம்பிக்கையில டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கொள்கையோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப நான் அவருக்கு விலக்கேத்த போறேன் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த சொல்றது, இப்ப தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்த போறேன் அப்படிங்கிற சொல்றதுலாம் நம்ம ஏற்புடையதா இல்ல. அதுதான் என்னோட கேள்வியாவும் இருக்கு. அதுதான் சொல்றேன். இப்ப இவர் சொல்வதைப் போல கருவாட்டு சாம்பார் என்பதைப் போல இவர் தமிழ் தேசிய மாநாடு நடத்துவது என்பது அதுதான் இப்ப அதிர்ச்சி அளிக்கிறது.
நீங்க 2009க்கு முந்தி நாங்க வந்து முழுக்க முழுக்க இயக்கத்துக்காகவும் தமிழர்களுக்கு தாயக தமிழர்களுக்காகவும் பாடுபட்டோம் அப்படின்னு சொல்றவங்க 2009க்கு பிறகு எங்க போனீங்க? 2009ல இருந்து இத்தனை ஆண்டுகள் நம்ம என்ன கேட்கிறோம்னா, மேதகு தலைவரை பற்றி எல்லாம் தெரிந்த தொல் திருமாவளவன் அவர்களுக்கு 2009ல இருந்து 2026ஆம் ஆண்டு வரையிலும் தலைவர் மே 17ஆம் தேதி அன்றுதான் அவருக்கு விளக்கேற்ற வேண்டும் என்கிற அந்த முனைப்பு இத்தனை ஆண்டு காலமா ஏன் வரல? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அப்ப நீங்க 2010ஆம் ஆண்டே சொல்லியிருக்க வேண்டியதானே. 2010ஆம் ஆண்டே நீங்கள் விளக்கேற்றி இருக்க வேண்டியதானே. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியலை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. என்ன காரணம்னா, கடந்த ஆண்டு மே 18ஆம் தேதியை வந்து அன்று விளக்கேற்றி தலைவருக்கு விளக்கேற்றி அவர் வீரச்சாவு அடைந்த நாளாக ஒரு ஒரு கூட்டம் அதை வந்து ஏற்பாடு செய்தது. அவர்களுடைய முயற்சி எப்படிப்பட்டதுன்னா, முதலே விளம்பரப்படுத்துறாங்க. 18ஆம் தேதி தான் தலைவர் வந்து வீரச்சாவு அடைந்தாரு. அதோட முற்று முழுதா அதை முடிச்சு விட்டுருவோம் என்பதாக அவர்கள் விளக்கெல்லாம் ஈட்டினாங்க. ஆனால் அது வந்து உலகத் தமிழர்கள் மத்தியில் எடுபடவில்லை. யாருமே அதற்கு ஆதரவு தெரிவிக்கல. அது வந்து டோட்டலாவே தோல்வி அடைந்து விட்டது. அதன் பிறகு இந்த ஆண்டு என்ன முயற்சி பண்றாங்கன்னா, 18 அன்றுதான் தலைவர் வந்து வீரச்சாவு அடைந்தார். அன்று நாம் விளக்கேற்றலாம் என்று போன முறை பொய்யாக பரப்புரை செய்தவர்கள் மீண்டும் தேதியை மாற்றினால் ஒருத்தர் ஏத்துக்க மாட்டாங்க. மே 17ன்னு சொல்லி அவர்களே திரும்ப வந்தாங்கன்னா எல்லாருமே காரி துப்பிடுவாங்க. அதனால் திருமாவளவனை வைத்து மே 17ஆம் தேதி தான் விளக்கேற்றலாம், அன்றுதான் வீரச்சாவு என்பதாக புதிதாக ஒரு நாடகத்தை கட்டமைக்கிறார்கள். அதே சட்டை, அதே டெய்லர் என்பதை ஒரு நகைச்சுவையை போல இவர்கள் அதே தான் செய்யறாங்க. அந்த குழு தான் இப்பொழுதும் இதை செய்கிறது. இதற்கு முன்னதாக திருமாவளவன் அவர்களை சர்வசாதாரணமா அவர் வந்து இலங்கை வடக்குக்கு போறாரு. இப்ப நம்மளாம் யார் பாஸ்போர்ட் கேட்டாலும் கொடுப்பாங்களான்னு தெரியல. எந்த ஒரு அரசியல் தலைவர் கேட்டாலும் இலங்கைக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும், விசா கிடைக்குமான்னு தெரியல. ஆனா திருமாவளவன் ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வச்சிருக்காருங்கிற காரணத்தினாலையும் அவரை வந்து சர்வசாதாரணமா வடக்குல போய் நின்று சொல்றாரு, தாயகத்தை மீட்பதுதான் ஒரே இலக்கு அப்படின்ட்டு வராரு. அதை கேட்டு வந்து இலங்கை அரசாங்கம் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்பவே நமக்கு பெரிய ஒரு வியப்பா இருந்தது. இலங்கையில போய் நின்றுகிட்டு இந்தியாவை சேர்ந்த ஒரு தலைவர் தாயகம் தான் எங்களுடைய இலக்கு என்பதுதான் மேதகு தலைவருடைய கனவு என்று சொல்லிவிட்டு வருகிறார். அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காம அவரை சர்வசாதாரணமாக வந்து செல்ல அனுமதிக்கிறார்கள் என்கிற போதே அவர் சிங்கள அரசினுடைய அவர் ஆசீர்வாதம் பெற்றவராகத்தான் திருமாவளவன் இருக்கிறார் என்பது தெரிஞ்சு போச்சு. தற்பொழுது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போய் மே 17 அன்று நாங்கள் வந்து தமிழ் தேசிய மாநாடு நடத்துகிறோம் என்று புதிதாக இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் அறிவித்த போது அந்த அந்த ஐயம் இன்னும் அதிகமாகவே நமக்கு அதுதான் அது தொடர்புதான் என்னோட கேள்வி இருக்கு. அதாவது திராவிட சித்தாந்தத்தோட பயணிக்கிற திருமாவளவன் அவர்கள் திடீர்னு இப்ப வந்து தமிழ் தேசியம் பத்தி ஒரு ஒரு விஷயத்த பேசுறாரு, தமிழ் தேசிய மாநாடு நடத்த போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன் திடீர் இந்த மாற்றம்? திராவிட சித்தாந்தத்துல தான் அவர் இயங்கிட்டு இருக்காருங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப திடீர் இந்த மாற்றம் எதுக்குன்னு கேட்கிறேன். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ குறிப்பா 2009க்கு பிறகு அங்கே நடைபெற்றது வந்து போர்க்குற்றம் நடைபெற்றிருக்கிறது. அங்கே தமிழர் இன ஒட்டுமொத்தமாக அவர்களை அழிக்க வேண்டும் என்கிற அந்த செயல்பாடுகள் எல்லாம் நடைபெற்றன என்பது சான்றுகளோடு தற்பொழுது உலக மன்றத்திலே நிரூபிக்கப்பட்டு வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து பாதிக்கப்பட்ட மக்களும் உலக அரங்கில் சொன்னாங்க. உலக அரங்கில் உள்ள எல்லா நாடுகளுமே அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. ஐநா மன்றம் அதை வந்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்கும் போதெல்லாம் தள்ளி தள்ளி போட வைத்துக் கொண்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம். அதாவது அங்கே எந்த விதமான குற்றங்களும் நடைபெறவில்லை. அங்கே நடைபெற்றது வந்து ஒரு 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 பயங்கரவாத குழுதாங்க வந்து இத்தனை ஆண்டு காலம் அங்கே அமைதியை சீர்குலைத்துக் கொண்டிருந்தது. அதை நாங்கள் அழித்து விட்டோம் என்பதாக ஒரு பொய்யான பிம்பத்தை அவர்கள் கட்டமைக்க முயன்று கொண்டே இருக்கிறார்கள். அங்கே தமிழர்கள் பாதிக்கப்பட்டது போல இல்லவே இல்லை என்பதாக வரலாற்றில் அவர்கள் எழுத நினைக்கிறார்கள். ஆக இந்த மே மாதம் என்பதையே வரலாற்றினுடைய பக்கங்களில் இருந்து அதை கிழித்தெறிந்து விட்டு அது வந்து ஒரு சாதாரணமாக அங்கே இறந்தவர்களுக்கான ஒரு ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வாக, எளிய நிகழ்வாக அவர்கள் மாற்ற துடிக்கிறார்கள் சிங்கள அரசாங்கம். இதற்கு இந்தியாவினுடைய மிக முக்கியமான இந்தியாவுடைய எந்திரம், அந்த அரசு எந்திரம், ஆட்சியாளர்களுக்கு கூட சொல்வதை விட அரசு எந்திரமும் இதன் பின்னணியில் இருக்கிறது. ஆக இவர்களுக்கு தொடர்ந்து மே மாதத்தில் எந்த விதமான ஒரு நினைவலைகளும் தமிழர்கள் மத்தியில் வந்துவிடக்கூடாது. அவர்கள் பட்ட காயங்கள், அவர்கள் பட்ட வலிகள், அவர்கள் இழந்த 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இழந்ததற்கான அந்த அந்த நினைவுகளே வந்துவிடக்கூடாது. காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் பற்றிய எண்ணங்களும் வந்துவிடக்கூடாது. இதை இப்படி மடைமாற்றி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட வலிகளையும் வேதனைகளையும் முற்றாக அழித்து விட்டால் அவர்கள் இலங்கை மீதான நடவடிக்கையை எதிர்காலத்தில் தமிழர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். யாரும் வலியுறுத்த போவதில்லை. ஆக நம்முடைய நினைவுகளிலிருந்து மூளையிலிருந்து முற்றாக இந்த 30 ஆண்டு காலம் தமிழர்களுக்கு சிங்கள பௌத்த பேரினவாதம் இழைத்த கொடுமைகளை அழித்து விட வேண்டும் என்பதுதான் இதனுடைய மிஷன். இந்த மிஷனுக்கு வந்து தற்பொழுது திருமாவளவன் பயன்படுத்தப்படுகிறார். இது திருமாவளவனுக்கு தெரியாததல்ல.
நீங்கள் நமக்கே வந்து ஒரு எளிய மனிதராக இந்த அளவுக்கு ஒரு அரசியல் பின்னணியை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இவர் ஒரு டிப்ளமேட்டிக் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இத்தனை ஆண்டு காலம் இந்த அரசியலை செய்து வருகிறார். இவருக்கு இதனுடைய பின்னணி தெரியாதா? யார் இவரை வந்து மே 17ஆம் தேதி தேர்ந்தெடுக்க சொன்னது யார்? ஏன் திருமாவளவன் அவர்களுக்கு ஜனவரி மாதம் இந்த மாதம் வைத்திருக்க முடியாதா? பிப்ரவரி மாதம் இந்த மாதம் வைத்திருக்க முடியாதா? மார்ச் மாதம் வைத்திருக்க முடியாதா? போன ஆண்டு வைத்திருக்க முடியாதா? 2009க்கு பிறகு இத்தனை 14 ஆண்டுகளில் எத்தனை தமிழ் தேசிய மாநாடுகளை அவர் நடத்தியிருக்கலாம்? அது ஏன் குறிப்பாக 2026ல் மே 17ஆம் தேதி அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும்? இது வந்து சிறு குழந்தைக்கு கூட நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. போன ஆண்டு மே 18 அவர்கள் வந்து மடைமாற்ற முயற்சி செய்தார்கள் அந்த குழுவினர். தற்பொழுது மே 17ஐ மடைமாற்றுவதற்காக திருமாவளவன் வைத்து முயற்சிக்கிறார்கள். நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்கள் சூரியனை வந்து மறைப்பதற்கான முயற்சியில தான் ஈடுபட்டுட்டு இருக்கீங்க. மக்கள் மத்தியில் வந்து சூரியன் வந்து மறைந்துவிட வேண்டும். எனவே அதை நம்ம வந்து ஒரு கருப்பு துணி போட்டு மறைச்சிடலாம் என்பதாக அத்தகைய முயற்சியைத்தான் தற்பொழுது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு திருமாவளவன் துணை போகிறார் என்பதுதான் நம்முடைய வெளிப்படையாகவே நாம் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கு. கண்டிப்பா. அதாவது ராஜபக்ஷைய போய் சந்திச்சு அவருக்கு கை குலுக்குன அந்த காலகட்டத்துல இருந்து தொடர்ந்து ஈழத்தமிழர்களா இருக்கட்டும், தமிழ் உணர்வோட இருக்கிற மக்களா இருக்கட்டும், மத்த எல்லாரையுமே அவர் காயப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு. தொடர்ந்து அந்த வேலை செஞ்சுட்டு தான் இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் அடுத்ததா கேட்க விரும்புற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஸோ இது தொடர்புல பார்த்தீங்கன்னா, ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கிற ஒரு மத்திய அமைச்சர். ஸோ இவருக்கு வந்து தொடர்பு படுத்தி அந்த ஃபைல்ஸ்ல அவரோட பேர் இடம்பெற்றிருக்கிறதுனால, அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. எப்ஸ்டீனை எப்படி நான் சந்திச்சேனோ, அதே போலதான், அதாவது தலைவர் மேதகு அவர்களை எப்படி சந்திச்சேனோ, அதே போலதான் எப்ஸ்டீனை நான் சந்திச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் 2 பேரையுமே வந்து ஒரு தொடர்பு படுத்தி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல நீங்க இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிறது வந்து வெறுமனே அவர் ஒரு பாலியல் குற்றவாளி போலதான் உலக ஊடகங்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கின்றன. இல்லை. அவர் பாலியலை தனது இந்த ராஜதந்திர நகர்வுகளுக்காக, சூழ்ச்சிகளுக்காக, உளவு வேலைகளுக்காக அந்த பாலியலை பயன்படுத்திக் கொண்டவர். அவ்வளவுதான். ஒரு ஹனி டிராப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை செய்தவர் அவர். அவ்வளவுதான். அதனால அவர் அவர் அதை தாண்டி அவருடைய வேலை வந்து அவர் யாருக்குன்னா, அவரும் ஒரு யூதர். அவருடைய அப்பா, அம்மா 2 பேருமே யூதர்கள் தான். அதே போல அவருடைய பெண் நண்பர் மேக்ஸ்வெல் என்பவரும் யூதர்கள் தான். இவர்கள் யூதர்களாக மட்டுமே இருந்தால் பரவாயில்லை. இவர்களுக்கெல்லாம் இஸ்ரேலினுடைய அமைப்பான மொசாட்டோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக எப்ஸ்டீன் வந்து இஸ்ரேலினுடைய அதிபர் நெதன்யாகுவோடு நேரடி தொடர்பில் இருக்கார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்போடும் இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகுவோடும் சந்திக்க வைக்கும் அளவிற்கு அனில் அம்பானியும் எப்ஸ்டீனும் 2வது சேனல்ல வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அவர்களுடைய வாக்குகள் இருந்து நமக்கு தெரிய வருது. ஆக அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு 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 உளவாளி தான் எப்ஸ்டீன். எனவே அந்த எப்ஸ்டீனை இவர் சந்தித்ததற்கும், நான் தலைவரை சந்தித்ததற்கும் இணைத்து இவர் பேச வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா, அந்த அமைச்சருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேலையாகத்தான் நம்ம இதை பார்க்கிறோம். என்ன காரணம்னா, இப்படி நீங்க போற போக்குல இதை போட்டுட்டு போங்க என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப நீங்க மேதகு தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை போல, இந்திய அரசியலை போல நீங்கள் வந்து நம் வடக்கு அரசியலை அணுகவே முடியாது. மேதகு தலைவரை நீங்கள் அணுகவே முடியாது. மேதகு தலைவர் அவர்கள் தமது இலக்கில் ஒன்றே ஒன்றுதான், தாயகத்தினுடைய விடுதலை. எம்முடைய விடுதலை போராட்டம் என்பது உலக மக்களில் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் வந்து விடுதலை உணர்வை பெற வேண்டும். அவர்கள் அதை வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு ஊக்கமாக அமையட்டும் அப்படின்னு தான் சொன்னார். அவர் தம்முடைய இலக்கில் தெள்ளத் தெளிவாக இருந்தார். அவர் பக்கத்து நாடுகளை பற்றியோ, பிற நாடுகளை பற்றியோ எல்லாம் தாம் தாயகத்தை பெறுவதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களும், எதிராக இருக்கக்கூடியவர்களும், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களும் யார் என்பதெல்லாம் தெள்ளத் தெளிவாக சொல்லி அவர் வந்து புரிந்து வைத்திருந்தார். நீங்கள் உலகத்திலேயே அந்த ஒரு தலைவர் தான் தெளிவா சொன்னாரு, இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கோரமுகம், நார்வே அமெரிக்காவுடைய அன்பு முகம் என்றார். ஆக இஸ்ரேல் குறித்தும் நார்வே குறித்தும் மேதகு தலைவர் அவர்களுக்கு எத்தகைய தெள்ளத் தெளிவான அரசியல் பார்வை இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக அப்படிப்பட்டவரை நீங்கள் சந்தித்ததற்கும், எப்ஸ்டீனை சந்தித்ததற்கும் ஒன்றாக முடிச்சு போடக்கூடியது. இது வேண்டுமென்றே ஒரு தேவையற்ற ஒரு சர்ச்சையை உருவாக்குவதற்காக அந்த அமைச்சர் செஞ்சிருக்காருன்னு தான் பாக்குறோம். 2வது, இங்க இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்ற தலைவர்களுக்கே நீங்க மேதகு தலைவரை பத்தி தெரியல. அந்த வடக்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கு வந்து மேதகு தலைவரை பற்றி என்ன தெரிய போகிறது? எனவே இது வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு வதந்தியாக இருக்குது. நீங்கள் அப்படியே இருந்தாலும் மேதகு தலைவருக்கு மொசாட் பற்றியோ அல்லது இஸ்ரேல் உளவுத்துறை பற்றியோ அறியாமலெல்லாம் இல்லை. காரணம் 1984ஆம் ஆண்டே இலங்கை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாகவே மொசாட்டுக்கு வந்து இலங்கையில் தளம் கொடுத்து விட்டது. அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு வரையிலும் இயக்கம் செயல்பாட்டில் இருந்தது. எனவே தலைவருக்கு வந்து இவர்களை பற்றியெல்லாம் தெரியாமல் இல்லை.
உலக அளவில் நடக்கக்கூடிய என்ன நிகழ்வுகள் என்பதெல்லாம் அவர் அறியாமல் இருக்கவில்லை. இவருடைய நாடகம் அனைத்தையும் அவர் அறிவார். பல்வேறு விடயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க கொடுத்த இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.